ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதால கூட்டுக்குழு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு குளிர்கால கூட்டத்தொடர் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணையறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த கால நீட்டிப்பு பத்தின விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவை ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தனது அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு அடுத்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வகை செய்கின்ற 129வது அரசியல் சாசன சட்டத்திருத்த மசோதா கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்தாலோசனை மேற்கொண்டு தன்னுடைய அறிக்கையை தயாரிக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு பல முறை நீட்டிக்கப்பட்டு கொண்டே வந்தது. கடைசியாக கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நடப்பு மழைக்கால கூட்டத்தொடரில் ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ளாக இந்த குழு தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள் இந்த குழு தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த குழுவிற்கான காலக்கெடு தற்போது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவரான பாஜக எம்பி பி சௌத்ரி காலக்கெடுவை நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை முன்மொழிய அதற்கு மக்களவை குரல் வாக்கெடுப்பின் மூலம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இந்த காலக்கெடு நீட்டிக்கப்பட்டதன்படி அடுத்த மழைக்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாளில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என இந்த அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நடப்பு மழைக்கால கூட்டத்தொடரில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மசோதாவில் இதுவும் ஒன்று. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா நடப்பு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருப்பதால் நடப்பு மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா எடுத்துக் கொள்ளப்படாது என்று தெரிய வந்திருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.